சோளக்களிக்கும் இந்த புளிச்சக்கீரைக்கும் செம டேஸ்ட்டுங்க. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு சோளக்களி செய்யலான்னு இருக்கிறேங்க. வெள்ளை சோளத்தில் நம்ம எப்படி ராகி கம்பு களி கிளறுவோமோ அதேமாரி வெள்ளை சோளத்தில் களி கிளறுதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா கழிஞ்சிட்டு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க. சோளத்தை அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஒரு அரை மணி நேரம் சோளம் ஊறிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு ஃபுல்லாக இந்த வடிதட்டு ஃபுல்லாக அப்படி நல்லா நிரப்பி விட்டுருங்க. நிரப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி வடிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 1/4 மணி நேரமே விட்டுட்டுங்க. ஆனால் ஈரமாக இருக்கும், தண்ணி மட்டும் வடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். நம்ம இதை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அப்படி அதுவும் ரவை பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுமாரி ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, ரவை மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த டம்ளர் அது ஒரு கால் படி பிடிக்குங்க, 1/4 கிலோ டம்ளரு. இதில் நான் 1 டம்ளர் சோளம் எடுத்தேங்களா. நம்ம அரைச்ச மாவு 2 டம்ளர் வந்துருச்சு. இப்போ நான் ஆல்ரெடி 1 டம்ளர் உள்ளே அளந்து போட்டேங்க. இப்போ இது 1 டம்ளர், 2 டம்ளரு. இப்போ நம்ம இந்த 1 டம்ளர் மாவுக்கு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் மாவுக்கு 3.5 டம்ளர் தண்ணி. ஸோ 2 டம்ளர் மாவுக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றலாங்க. நான் குக்கரில் 7 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுங்க. நம்ம எப்பவுமே மாவை அதாவது மாவோடைய கணக்கு தான். சோளம் 1 டம்ளர் எடுத்தோம், அதுக்கு கணக்கு கிடையாது. நம்ம சோளம் எடுத்து அரைச்ச மாவு எத்தனை டம்ளர் வருதோ அதுதான் கணக்கு. 1 டம்ளர் சோள மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி, 7 டம்ளர் ஊற்றிருக்கேன். திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இந்த தண்ணியை தான் கரெக்டாக வச்சாதான் நமக்கு சோளக்களி நம்ம நல்லா வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம இதை குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறோங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க நான் கம்பு குக்கரில் தான் செஞ்சு காட்டினேன், அதேமாரி இந்த சோளத்தையும் குக்கரில் செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னீங்க. அதனால் இப்போ இதை வச்சு மூடி குக்கரில் மூடி இப்படி திருப்பி வச்சு மூடிக்கலாங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி குறைச்சி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மாவை அப்படியே போட்டு கிளறலாங்க. இப்போ நம்ம மாவை போட்ட உடனே அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி பொங்கி வரும். வெள்ளை சோளம் ஒன்று, சிவப்பு கலர் சோளம் ஒன்று இருக்குது. அதனால் நான் இன்னொரு நாளைக்கு சிவப்பு கலர் சோளம் சோறு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாங்க. இப்போ இது கம்பு மாதிரியே தாங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்படியே அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படியே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அது நம்ம கலர் சரியாயிரும். கட்டி விழுந்துருச்சேன்னு நினைக்க வேண்டாம். அது கலர் நல்லா வேகிறதுக்குள்ளேயே நல்லா இதாயிரும் பாருங்க. நல்லா 3/4 பதம் வெந்துக்குச்சு. இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுறலாங்க. இப்போ நம்ம அந்த சோளக்களிக்கு ஒரு குழம்பு வேணும் இல்லைங்களா, அதனால் நம்ம புளிச்சக்கீரை கடையலாங்க. சூப்பராக இருக்கும் புளிச்சக்கீரை கடைஞ்சோம்னா. இப்போ இதை நம்ம புளிச்சக்கீரை தண்ணி ஊற்றி நான் பறிச்சிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்ம அந்த புளிச்சக்கீரைக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆகிற மாதிரி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இந்த தண்ணி கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சுங்க. நம்ம குண்டால தண்ணி வச்ச தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கீரையை நல்லா அலசி போட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 மிளகாய் மட்டும் போட்டுக்கலாங்க, போதும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம். புளிச்சக்கீரை வேகும்போது பொங்கி வருங்க. அதனால் இது மாதிரி கொஞ்சம் சந்து விட்டு தட்டை மூடி வைங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம செக்குலேயும் ஆட்டிக்கலாம். செக்கு இருந்தால் செக்குலேயும் ஆட்டலாங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த புளிச்சக்கீரைக்கு நம்ம ஒரு வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு தாளித்து அதுக்கப்புறம் கடையலாங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க.
கொஞ்சம் கடுகு, ஒரு பெருவெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப இடையில அப்படி அப்படி கடி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் வந்து வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. இதை கொட்டிடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கடைச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு புளிச்சக்கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் உங்களுக்கு புளிச்சக்கீரை கடைஞ்சது வந்து இன்னும் உங்களுக்கு ஃபைனாக வேணும் அப்படின்னா அந்த தண்ணியை, கீரை வேக வச்ச தண்ணியை இருத்துக்கோங்க, அதை தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீரையை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைங்க. சூடாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட் ஆயிரும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கடையிறது எங்களுக்கு பிடிக்கும். புளிச்சருக்கு இது வந்து பச்சை புளிச்சை, அதனால் இதை சின்னதாக இருந்ததுனால அப்படியே இளங்கீரையாக இருந்ததுனால நான் கடைஞ்சிட்டுங்க. நமக்கு கரும்புளிச்சை வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், அது இப்படி கடைய முடியாது. அதை வேணால் செக்கில் போட்டு ஆட்டிக்குவோம் நாங்கள், அல்லது மிக்சியில் போடுவோம். இப்போ நமக்கு சோள சோத்துக்கு புளிச்சக்கீரை கடைசல் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ சோள சோத்தை பார்த்துடலாங்களா? இப்போ வந்து பாருங்கள், நமக்கு சோளக்களி சூப்பராக வந்துருச்சு. ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு கட்டி ஆயிருங்க களி. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ பசிக்குது, லஞ்சுக்கு செஞ்சேன், பசிக்குது எனக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த புளிச்சக்கீரைக்கும் இந்த சோளக்களிக்கும் அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்குங்க. மீதி இருக்கிற களியை வந்து நம்ம உருட்டி தண்ணியில் போட்டு வச்சோம்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு காலையில் எடுத்து குடிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெள்ளைச்சோளம் மாதிரி நீ அப்படிம்பாங்க. அதுமாரி வெள்ளைச்சோளத்துக்கும் இந்த கீரை குழம்புக்கும் இந்த புளிச்சக்கீரை கடைசலுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.